History meets artificial intelligence. In the year 1937, on this same day, December 13th, the Japan army attacked the Chinese city of Nanjing, killing around 3 lakh people in the tragic event known as the Rape of Nanking. சரித்திரத்தில் இன்று அதாவது 1937ஆம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு ஜப்பானுடைய இராணுவ படையினர் சைனாவில் இருக்கிற ஒரு சிட்டியான நான்சிங்கை தாக்குறாங்க. இந்த தாக்குதலால் அங்கே 3 லட்சம் பேர் இறந்து போகிறாங்க. இந்த துரதிர்ஷ்ட சம்பவத்தை அவங்க த ரேப் ஆஃப் நான்கிங்னு சொல்கிறாங்க. சரித்திரத்தில் இன்று தமிழக வீரர் குகேஷ் ரஜினிகாந்த் உலக செஸ் சாம்பியன். 18 வயதில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை. சீன வீரர் டிங் லிரெனை வீழ்த்தினார். பிரதமர் மோடி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், ராகுல் காந்தி, திலீப் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அது அப்புறம் சிரிக்காமல் தலைவர்கள் லிஸ்ட்டில் திலீப்னு சொன்னேன் அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா கம்மிங் டு த பாயிண்ட், இந்த குகேஷ் ரஜினிகாந்த் எல்லா பேப்பர்லேயும் வந்து என்ன குகேஷ் டொமுராஜ் அப்படின்னு தானே போட்டிருக்காங்க, இல்லை குகேஷ் டீன் போட்டிருக்காங்கலாம். அந்த டொமுராஜுங்கிறது வந்து அவங்களுடைய குடும்ப பெயராக இருக்கலாம். பட் குகேஷ் ரஜினிகாந்த்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா குகேஷுடைய அப்பா பேர் ரஜினிகாந்த். அண்டு அந்த ரஜினிகாந்துங்கிற அந்த அப்பா வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். பட் இந்த பையனை நாடு நாடாக கூட்டு போய் இந்த செஸ் விளாட வைக்கணுங்கிறதுக்காக அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பயங்கரமாக அலைஞ்சிருக்கிறாரு. அதனுடைய பயனாக அந்த பையனும் 18 வயசுலேயே உலக செஸ் சாம்பியனாக ஆகிருக்கிறாப்புல. ஸோ அந்த வெற்றியில் அவங்க அப்பா அந்த ரஜினிகாந்துக்கும் வந்து பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் குகேஷ் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வாழ்த்துக்கள் குகேஷ் ரஜினிகாந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவை மத்திய மந்திரி சபை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இது வந்து எதிர்க்கட்சி அனைவருக்கும் வந்து பயங்கர கடுப்பு உருவாக்கியிருக்கு. அவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் பிஜேபி, அதாவது வந்து மத்தியில் இருக்கிற அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் வச்சோம்னா நமக்கு வந்து நிறைய காஸ்ட் கட்டிங், பணச்செலவு குறைவாகும். அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வேலை பார்க்குறவங்களோட வேலை பலுவும் வந்து குறைவாகும். அண்ட் இதுக்காக பாதுகாப்பு படைக்காக போடுறாங்கள காவல்துறையினர், இந்த இதில் அவங்களுக்கும் வேலை சுமை வந்து குறைவாகும். இதனால் அவங்க இடம் விட்டு இடம் மாற தேவையில்லை. ப்ளஸ் இதனால் வந்து நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி பணிலாம் வந்து தடையாகுது. அப்பப்போ எலெக்ஷன் இதை ஒரே நேரத்தில் வச்சோம்னா மக்கள் நல பணித்திட்டம் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக நடைபெறும்னு அவங்களுடைய ரீசனை சொல்கிறாங்க. பட் அண்ட் ஆல்சோ 1967 வரைக்கும், 1951லேருந்து 67 வரைக்கும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் தான் எல்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. டிஃப்ரெண்ட் மாநிலம், அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் சில பேருக்கு 5 வருஷம் வந்து முன்னாடியே ஏதாவது வந்து அவர் இறந்துடுறாரோ இல்லாட்டி வந்து இடைத்தேர்தல் வந்துருச்சுன்னா அது எப்படி நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் எல்லா இடத்துலையும் வைப்பீங்க? அதுவும் 3 உள்ளாட்சியாக இருக்கட்டும், சட்டசபையாக இருக்கட்டும், நாடாளுமன்றம், அதெல்லாம் வந்து ரொம்ப குளறுபடியானதுன்னு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து சொல்கிறாங்க. இது விஷயமா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐயா கிட்ட கேட்டதுக்கு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலெல்லாம் வந்து வேலை இல்லாத தையல்காரன் யானைக்கு ட்ரௌசர் தைச்சானா அந்த கதையால் இருக்குது அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு எங்கள் மதுரை அவனையாபுரத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தில். ஸோ அவர் மேலே என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தல் மே மாதம் நடந்துச்சு, நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இந்த 40 தொகுதிகளையும் வந்து ஒரே நாளில் நடந்துச்சு. வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து எல்லா தொகுதிகளும் ஒரே நாளில் எலெக்ஷன் நடத்துனாங்களா? அதை கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ வந்து முதல்ல இந்தியா வந்து ஒரே நாடா, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அண்ட் ஆல்சோ இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், எங்களுடைய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய திருமாவளவன் ஐயாவுடைய அந்த விசிக கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். பட் தேர்தல் முடிஞ்சு 8-9 மாதம் ஆக போது இன்னும் வரைக்கும் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கடிதமே வந்து சேரலை. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிலாம் புலம்புறது வந்து கண்டிப்பாக இந்த வேலை இல்லாத தையல்காரன் யானைக்கு ட்ரௌசர் தைச்சானாங்கிற கதையம் அப்படின்னு கலாய்ச்சிருக்கிறார். இயக்குனர் சீனு ராமசாமி விவாகரத்து. இல்லை யாருங்க சீனு ராமசாமி அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவர் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. மெயினாக நம்மளுடைய விஜய் சேதுபதி அவருடைய முதல் படமாக தென்மேற்கு பருவக்காற்றாக இருக்கட்டும், அடுத்து வந்த வெற்றி படங்கள் தர்மதுரை, மாமனிதன், இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து இயக்குனவர் தான் நம்மளுடைய சீனு ராமசாமி. இந்த நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்கி அந்த டிவோர்ஸ் எலைட் குரூப்னு ஒன்று அதில் சேர்ந்துட்டு இருக்காங்களே, ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ்குமார், தனுஷ், ஏஆர் ரமன், அதில் நானும் வரேன், நானும் ரவுடி தான், நானும் விவாகரத்து வாங்குறேன்னு வந்து அவரே வந்து சமூக வலைதளங்களில் போஸ்ட் போட்டிருக்காரு. இது என்ன பெருமைப்படுற விஷயமா? இதெல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து சொல்கிறதுக்கு
இது ஒரு நெகட்டிவ். இது யாருக்கும் தெரியாமல் அப்படியே விட்டுருங்க. அந்த பாவம் நீங்கள் பிரிஞ்சு போகிறதே வந்து மன கஷ்டம் தான். உங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து இதனால் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியும் தெரியுது. குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் எல்லோரும் எவ்வளோ தான் பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால் குடும்ப நீதிமன்றத்துக்கிட்ட பேசி எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்கள். வாழ்ந்தால் எல்லாருக்கும் நலம். அண்டு அதுக்காக நாங்கள் விஷ் பண்ணுறோம். ஸோ ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, ஒரு ரியல் லைஃப் ஹீரோவுடைய ஸ்டோரி. அவர் யாருன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற தெற்கு பனையூரை சார்ந்த கார்த்திக்னு ஒருத்தர். அவருக்கு 30 வயது. ஓகே, கம்மிங் டு த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி என்னென்னா, மைசூர்லேருந்து சென்னைக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வரும். அது சென்ற மாதம் அந்த 29ஆம் தேதி வந்திருக்காரு. பேசஞ்சர்லாம் வந்து இறங்கி எல்லோரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினை வந்து இந்த ரயில்வே தொழிலாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப அதில் ஒருத்தர் நம்மளுடைய இந்த நாகப்பட்டினம் தெற்கு பனையூரை சார்ந்த கார்த்திக், அவரும் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு E1 கோச்சில் ஏதோ ஒரு பேக் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து 9 பவுன் நகை இருந்திருக்கு. அது ஆல்மோஸ்ட் 5 லட்ச ரூபா கிட்ட வரும். ஸோ அந்த நகையை அப்படியே எடுத்துக்கிட்டு அவர் எங்கேயும் போயிடாமல் அவர் எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கார் பாருங்கள். நல்ல மனசோட நேர்மையாக நேராக கொண்டு போய் அந்த பேக்கை வந்து ரயில்வே நிர்வாகிகள்கிட்ட கொடுத்துருக்குறாரு. அவங்க அந்த E1 கோச்சில் ட்ராவல் பண்ணவங்க யார் என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி பல்லாவரத்துலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறார் ஒருத்தர். அவர் பேர் ஸ்ரீகாந்த். அந்த பேசஞ்சருடைய ஜுவல்ஸ் தான் அதுன்னு அவரை கூப்பிட்டு அந்த நகைகளை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும் அண்டு அதர் ரயில்வே நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாரும் நம்மளுடைய கார்த்திக்கை வந்து வெகுவாக பாராட்டுறாங்க. நல்ல சன்மானமும் கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள் கார்த்திக், நீங்கள் தான் ரியல் லைஃப் ஹீரோ. கற்றுக்கணும் ஐயா, கற்றுக்கணும். இந்த நாகப்பட்டினம் தெற்கு பனையூரை சேர்ந்த கார்த்திக்கிட்டேருந்து நேர்மையை கற்றுக்கணும். ட்ராஜிக் இன்சிடெண்ட், ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில். திண்டுக்கல்லில் அந்த திருச்சி நெடுஞ்சாலையில் ஒரு சிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒரு தனியார் மருத்துவமனை, எலும்பு முறிவு மருத்துவமனை இருந்திருக்கு. நேற்று அங்கே வந்து 100 பேஷண்ட்டுக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே திடீர்னு வந்து ஒரு பெரிய சத்தம் ரிசப்ஷனில் கேட்டிருக்கு. பார்த்தா வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெடிச்சிருச்சு போல் ஏதோ ஒரு இது. ஸோ இதனால் நோயாளிகள் எல்லோரும் பதறி அடிச்சுக்கிட்டு, அது 3-4 மாடி போல் இருக்குது, எல்லாம் அடித்து பிடிச்சிக்கு ஓடி இருக்காங்க. ஒரு பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சில பேர் லிஃப்ட் மூலமாக போகலான்னு உள்ளே ஏறி இருக்கிறாங்க 6 பேர். அந்த லிஃப்ட் ஸ்டக் ஆனனால அந்த 6 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து மாட்டி கருகி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேப்பரில் வந்து அந்த இறந்து போன 6 பேர் வந்து மேபி மூச்சு திணறலால் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. பட்டு பார்த்தீங்களா, அடிக்கடி ஆக்சுவலி வந்து இந்த சம்மர் டைமில் தான் வந்து நம்மளுடைய நார்த் இந்தியா அண்டு துபாய் இந்த மாதிரி ஏரியாக்களெல்லாம் நிறையா பில்டிங்ஸ் வந்து திடீர்னு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெடிச்சுன்னு ஃபயர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு படித்தோம். பட் இப்போ இங்கே வந்து இந்த நேரத்துலையும் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் துரதிர்ஷ்டமாக நடந்திருக்கு. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை கணினி ஏதாவது கம்ப்யூட்டரில் வந்து ஃபயர் இதாக இருந்திருக்கலாம், இல்லாட்டினா வந்து அந்த ஏசியிலேருந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் இதாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட். பட் அவங்க இறந்து போன 6 பேருக்கும் அண்டு படுகாயங்களோடு தப்பிச்சாங்களா, அவங்க எல்லா குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை சொல்லிக்கிறோம். வெள்ளிக்கிழமை புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் நாள். அதனால் பக்கத்துக்கு பக்கம் ஒரே புதுப்பட போஸ்டர், அதுவும் 1/4 பேஜுக்கு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. 1/4 பேஜ் நீங்கள் தமிழ் பேப்பர் தந்தி தினகரன்லாம் போடணும்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா எக்கச்சக்க பணங்க, சும்மா கிடையாது. சரி, அதெல்லாம் காசு செலவு பண்ணி தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. புதுமுகங்கள் படங்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கிற ஸ்டார்ஸுடைய படமாக இருக்கட்டும், 1/4 பேஜ்லாம் போடுறாங்க. என்னென்ன படங்கள்னு பார்த்தா சூதுகவும் 2 வருது. அதுக்கப்புறமா அந்த நாள்னு ஏதோ புதுமுகங்கள் நடித்த படம் வருது போல். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ்னு பரத் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த இடத்துல புஷ்பா 2 பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. விடுதலை 2 வந்து வர 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதான். அப்படியே பேப்பர் இந்த பக்கம் திரும்பினா அந்த இடத்துல சித்தார்த்துடைய மிஸ் யூ அப்படின்னு ஏதோ ரொமான்டிக் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு போல். இந்த பக்கம் வட சென்னை மாதிரி தென் சென்னைன்னு ஏதோ ஐடி பீப்புள் ரிலேட்டட் ஸ்டோரியாக இருக்கும் போல், OMRல ஷூட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஒரு படம் வருது. மேலே அப்படியே பார்த்தா வந்து விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அப்படின்னு இயக்குனர் சுந்தரராஜன் கூட புதுமுகங்கள்லாம் நடித்த ஒரு போஸ்ட்டு. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தா உங்கள் தந்தி சேனலில் மிஸ் பண்ணிடாதீங்க சுட்டி தளபதி அப்படின்னு ஏதோ சைனாவோ தாய்வான் படத்தையே வந்து டப் பண்ணி போட்டிருப்பாங்க போல இருக்கு. டிவியில் அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன தளபதி, புரட்சி தளபதி, அப்புறம் சமீபத்தில் திடீர் தளபதி சிவகார்த்திகேயன் மாதிரி இது வந்து சுட்டி தளபதி. சுட்டி தளபதி திடீர் தளபதினோடனே தான் எனக்கு இந்த சமீபத்தில் நான் வந்து இந்த அசோக் செல்வன் நடித்த எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்தை பார்த்தேன். அதில் வந்து அது வந்து அதனுடைய இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான், நல்ல நண்பர் தான் அவர். அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் என்னுடைய சீனியர் அண்ணன் எல்லாருமே ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து பாலாஜி தரணிதரன் அண்ணன். அவர் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு காணக்கூடிய இயக்குனர். அவர் வந்து இதில் ஒரு டைரக்டர், ஒரு காமிக்கல் ரோல் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்கிறார், டே இந்த திடீர் தளபதி திலீப்புடைய தொல்லை தாங்க முள்ளடா அப்படின்னு.
அவர் அந்த டயலாகை கேட்கும் போதே ப்ராபப்ளி வந்து இது நம்மளை மனசில் வச்சு தான் அப்படி அவர் வந்து அந்த டயலாக் பேசியிருக்காரா, இல்லை அந்த இயக்குனரே கூட நம்மளை நினச்சி தான் இந்த மாதிரி எழுதிட்டாரான்லாம் வந்து ஒரு டவுட் வந்துச்சு. பிகாஸ் நான் வந்து பாலாஜி அண்ணனை வந்து நிறைய தொல்லை பண்ணி அப்பப்போ வந்து அவரை டார்ச்சர் பண்ணுவேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பாலாஜி அண்ணன் வேணும்னே இந்த திடீர் தளபதி திலீப் தொல்லை தாங்க முடியலாடான்னு அப்படின்னு ஃபன் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அது அண்ணனை பார்க்கும்போது தான் கேட்கணும். இந்த திடீர் தளபதி திலீப் தொல்லை தாங்க முடியலடா, இந்த திடீர் தளபதி திலீப் தொல்லை தாங்க முடியலடா, எனக்கு ஒரு லைஃப் கொடுங்க, எனக்கு ஒரு லைஃப் கொடுங்கன்னு காலிலேருந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்மளும் எத்தனை பேர் தான் லைஃப் கொடுக்குறது சொல்லி கஷ்டம் தான். ஆமாம் சார், ஆமாம் சார். எனியா கைஸ், இந்த சுட்டி தளபதி படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க தந்தி சேனலில். அதுவும் முதல் 10 நிமிடங்களே டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. நவ் கம்மிங் டு அந்த குவார்டர் பேஜ் விளம்பரம் தந்திலையோ இல்லை தினகரன்லையோ நீங்கள் இந்த சினிமா பட போஸ்டர்லாம் பார்க்குறீங்கல்ல, இந்த 11-14 இந்த இதெல்லாம். பட் குவார்டர் பேஜ் விளம்பரம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து 48,000 ரூபா வரைக்கும் செலவாகும், அதுக்கும் மேலேயே கூட செலவாகும். ஸோ கடைசியாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 48,000 ரூபா. ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளோ பணம் செலவு பண்ணி தான் வந்து படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் மக்கள் நம்ம யாரும் திரையரங்குக்கும் போகிறதில்ல. அதுக்கப்புறமா தமிழ் ராக்கர்ஸு, தமிழ் எம்மி, தமிழ் பிளாஸ்டர்ஸு, அது டெலிகாமு, அது இதில் படத்தை பார்த்து விட்டுடுறோம். எது செய்யுது? அமெரிக்க ஜனாதிபதி ஜோயி பிடனின் அட்டகாசங்கள். அவர் பாட்டுக்கு பொது மன்னிப்பை வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதத்தோடு வந்து அவருடைய பதவி காலம் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி அவருடைய பையன் அந்த ஹண்டர் பிடன் அவர் வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கி வச்சுருந்தார். அப்புறமா வரி ஏய்ப்பு இந்த வழக்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டனால அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் பொது மன்னிப்பு கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். சரி, பையனோட முடிப்பாருன்னு பார்த்தா ஒரு 39 பேருக்கு அவங்க வந்து குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குற்றங்கள் எல்லாமே வன்முறையற்ற குற்றங்கள் அப்படின்னு ரீசனை சொல்லி அந்த 39 பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்கிட்டாரு. அப்புறமா கொரோனா காலங்களில் சிறையில் இருந்து ஒரு 1500 பேரை வந்து வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க. சிறையிலேருந்து ரிலீஸ் பண்ணி இந்த வீட்டு சிறையில் இருந்தவங்க அந்த 1500 பேருக்கு தண்டனை காலத்தை குறைச்சி விட்டாரு. இன்னும் இவர் பாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு தண்டனை காலத்தை குறைக்கிறது அதுதான் அழிச்சாட்டியம் பண்ணுறாருன்ட்டு நம்மளுடைய ட்ரம்ப் சைடில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் ஐ திங்க் பிடன் இந்த டெசிஷன்லாம் அவருடைய மனைவி ஜில் கிட்ட கேட்டு தான் பண்ணுறாரோ அப்படின்னு வர டவுட் வருது. என்னன்னு தெரியல, அவருடைய மனைவி பேர் ஜில்னு சொல்கிறதே ஒரு ஜாலியாக இருக்குது. முல்லை பெரியார் அணையில் இருந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு 152 அடி உயரம் வரைக்கும் வந்து தண்ணீர் வழங்கலான்னு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியும் இன்னும் 1 வருடம் ஆகியும் யாரும் வந்து எந்த ஸ்டெப்பும் அந்த கேரள அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது, தண்ணீர் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் அதை மட்டுமா பண்ணுறாங்க, இந்த பராமரிப்பு பணி செய்கிறதுக்கு கூட நம்ம தமிழகத்தை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த அரசுக்கிட்ட, கேரள அரசுக்கிட்ட எதுக்கு ஸ்டில் வந்து இந்த டிஎம்கே ஆட்சி வந்து அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூடலாம் வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்க, அந்த கூட்டணியில் வெளியில் வாங்க அப்படி இப்படின்னு வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் ஐயா சொல்லியிருக்கிறார். இதுக்கு நம்மளுடைய டவுட் தனபால் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா அப்படியே அவர் வந்து அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாலும் அவங்க உங்கள் கூடலாம் வந்து சேர மாட்டாங்க, அவங்க போய் உங்களுடைய அந்த இபிஎஸ் ஐயா கூட தான் சேருவார், நீங்கள் எதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து புலம்பி தள்ளுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி வச்சுருக்காங்க.